இப்போ பிரிட்டனில் அவ்வளோ பெரிய ஆளுமைகள் எல்லாம் யார்? யாழ்ப்பாணம் மீனவர்கள் சைவப்பிள்ளை யாழ்ப்பாண சைவப்பிள்ளைங்க தான். ஆனால் ஈழப் போராட்டத்தில் 5 பேர் தலைவராக இருந்தாங்க. பிரபாகரன், 2வது உமா மகேஸ்வரன், 3வது ஸ்ரீ சபாரத்னம் டெலோ குட்டிமணி தகன் இயக்கம், 3வது இயக்கம் பெரிய இயக்கம், 4வது பெரிய இயக்கம் இபிஆரில் இப்போ பத்மநாபா இங்கே சுட்டாங்கல்ல. அடுத்து பாலகுமார் 5வது இயக்கம். 5 இயக்கத்தை சார்ந்த 4 பேர் யாழ்ப்பாண சைவ பிள்ளைமார்கள். ஒரே ஒருவர் யார்? மீனவர் பிரபாகரன். ஈழ மக்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஈழத்தமிழனும் ஆச்சாரமானவன், எப்படி ஆன்மீக ரீதியானவன். நம்ம ஊர் பார்ப்பனர்களைப் போல யாரை ஏற்றுக்கொண்டார்கள்? மீனவரான பிரபாகரை ஏற்றுக்கொண்டார்கள். மதிவதனி யாழ்ப்பாண சைவ பிள்ளை. அப்போது இதுதான் புரட்சி என்பது. ஈழத்தமிழ உலகம் பூரா 50 லட்சம் பேர் இருக்கான், ஈழத்துலேயும் வெளிநாடுகள்லையும். அத்தனை பேரும் அந்த மீனவர் சமூகத்தைச் சேர்ந்த பிரபாகரன் பின்னாடி அணிவகுத்து இன்னும் அந்த தியாகத்தை உலகம் பூரா கொண்டாடிக்கிட்டே இருக்கான். அதுதான் எம்ஜிஆர். மலையாளியாக பிறந்தாலும் பாலக்காட்டில் பிறந்தாலும் அதை எம்ஜிஆர் பெருந்தொண்ட சைதை தான் போய் என்ன பண்ணிருக்காரு, அந்த வீட்டை விலைக்கு வாங்கி அதை நினைவிடமாக அன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்கார். ஆனால் எப்படி பிரபாகரனை, மீனவர் சமூகத்தைச் சேர்ந்த பிரபாகரனை இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய 10 கோடி தமிழர்களுக்கான தலைவன், இந்த பூமியே அழிந்தாலும் பிரபாகரனை யாரும் மறக்க முடியாது. அந்த பிரபாகரனை அங்கீகரித்த முதல் தலைவர் எம்ஜிஆர்.